வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் நான் போகும் பாதை. இன்னைக்கு நாம சுகுமார் இயக்கத்துல டிஎஸ்பி இசையில அல்லு அர்ஜுன், ராஷ்மிகா மந்தனா நடிப்புல வெளிவந்திருக்க புஷ்பா பார்ட் 2 படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். புஷ்பா இந்த படத்தோட கதை என்னன்னா, ஏற்கனவே ஃபர்ஸ்ட் பார்ட்ல அவர் வந்து ஃபகத் ஃபாசில் கூட ஒரு கிளாஷ்ல இருக்காரு. செகண்ட் பார்ட்ல இவங்க ரெண்டு பேருக்கு அந்த கிளாஷ் எப்படி டெவலப் ஆகுது, அதுல இருந்து இவர் எஸ்கேப் ஆனாரா இல்லையா அப்படின்றத கொஞ்சம் டீடைலா எடுத்திருக்காங்க. அதே மாதிரி கதையா பார்த்தோம் அப்படின்னா, இது கேஜிஎஃப் மாதிரியான ஒரு கதை தான். கேஜிஎஃப்ல ஒரு ரவுடியா இருந்து எவ்வளவு பெரிய டானா மாறுவாரு அப்படின்றது ஒரு கதையா இருக்கும். இதுல இவர் சாதாரண ஒரு கூலிக்காரனா இருந்து எவ்வளவு பெரிய பிசினஸ் மேனா, இந்த இல்லீகல் பிசினஸ் மேனா வளர்றாரு அப்படின்றத ஒரு கதையா இது பண்ணிருக்காங்க. கதைப்படி பார்த்தா ரெண்டுமே ஆல்மோஸ்ட் கம்பேரபிள் தான். கதைக்களம் அப்படின்றது தான் டிஃப்ரெண்டா இருக்கு இங்க ரெண்டு இடத்துலயுமே. இந்த படத்துல ஒரு 3.5 மணி நேரம் கதை இருக்கு. இந்த 3.5 மணி நேரமும் நம்மள வந்து போர் அடிக்காம இந்த படத்தை எடுத்துட்டு போனாங்களா இல்லையா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா எடுத்துட்டு போயிருக்காங்க. இது முக்கியமா சொல்லணும்னா இந்த படத்துல மிகப்பெரிய பலமா என்ன இருக்குன்னா டயலாக்ஸ் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் பில்லரே அதுதான். டயலாக்ஸ் எல்லாமே செம்மையா இருக்கு. விசில் அடிச்சு பாக்குற மாதிரியான டயலாக்ஸா இருக்கு. செகண்ட் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர். இது வந்து எப்படின்னா இதுல சாம்சியஸ் வந்து ஒர்க் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். பேக்ரவுண்ட் அடிஷனல் பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணிருக்காரு. அவரோட எஃபர்ட்டா இல்ல உண்மையில டிஎஸ்பி நல்லா போட்டிருக்காரான்னு தெரியல. படம் எவ்வளவு ஃபாஸ்டா போதோ அந்த ஃபாஸ்ட்டுக்கு ஏற்ற அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் வந்து அவ்வளவு சூப்பரா பண்ணியிருக்காங்க. செம்மையா இருக்கு ஒர்க்கு. படத்தை காட்சிப்படுத்தின விதமும் ரொம்ப சூப்பரா இருந்தது. இந்த பிரம்மாண்டமான படம் அப்படின்னா இந்த மாதிரி இந்த கதைக்கு தேவையான பிரம்மாண்டம் இருக்கு. இந்த இடத்துல ஒரு 100 லாரி தவிர அந்த இடத்துல 100 லாரி இருக்கு. ஒரு 100 போட் இருக்குன்னா ஒரு 100 போட் இருக்கு. அது விஎஃப்எக்ஸாவும் இருக்கலாம், ரியலாவும் எடுத்துட்டு வந்ததாகவும் இருக்கலாம். இந்த ரெண்டுத்துலயுமே வந்து அந்த பிரம்மாண்டம் தேவைப்படுற பிரம்மாண்டம் அந்த இடத்துல இருக்கு. அந்த காட்டுக்குள்ள ஒரு ஆத்து பாதையெல்லாம் வண்டி எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்க. விஷுவலாவும் அது வந்து ரொம்ப அழகா இருந்தது. ஒரு பாட்டு சீன்ல வந்து செம்மரக்கட்டையை அடக்கி வச்ச மாதிரி ஒரு சீன் வரும். அதெல்லாமே நல்லா இருந்தது. அடல்ட்ஸை கொஞ்சம் குஷிப்படுத்துற விதமா இந்த ராஷ்மிகா மந்தனா, அல்லு அர்ஜுனுக்கான அந்த கெமிஸ்ட்ரி, அந்த லவ் ரொமான்ஸ், டயலாகாவும் சரி, சீனாவும் சரி, அது கொஞ்சம் அடல்ட்ஸ் கொஞ்சம் சந்தோஷப்படுத்துற மாதிரி ஒரு சில காட்சிகள் இருக்கு. ஃபீலிங்ஸ் சாங்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல டான்ஸ் வீடியோ பார்த்த மாதிரி இருந்தது. சும்மா ஒரு குறிப்பிட்ட பாட்டு மட்டும் டான்ஸ் ஆகலாம இந்த படம் ஃபுல்லாவுமே இதுல டான்ஸ் ஃபுல் ஃப்ளோல இருக்கும். ரெண்டு பேருமே நல்லா போட்டி போட்டு ஆடி இருக்காங்க. எஸ்பெஷலி அல்லு அர்ஜுன் வந்து அந்த பொம்பளை வேஷம் கட்டி ஒரு டான்ஸ் ஒன்று ஆடி இருப்பாரு. அதுலயுமே ஒரு செம்மையா பண்ணியிருப்பாரு. இந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் யாருன்னா ஃபகத் ஃபாசில். வில்லன்னு அவரை சொல்றாங்க. வில்லனுக்கான உடல்வாகலாம் எதுவுமே கிடையாது. அந்த உருவ தோற்றமும் பெருசா கிடையாது. ஒரு ஒரு விஷயத்துல ஒரு இன்டர்வியூல வந்து சிவகார்த்திகேயன் சொல்லியிருப்பாரு, இவர் கண்ணுல நடிக்கிறாருங்க அப்படின்னு. அந்த விஷயம் இந்த படத்துல பார்த்த மாதிரி இருந்தது. சின்ன சின்ன அசைவுல, சின்ன சின்ன பேச்சுல எல்லாம் கூட அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ் ஒன்னு எடுத்துட்டு வராரு. அது அப்படி ரசிக்கிற மாதிரி இருக்கு. அவருக்கும் அல்லு அர்ஜுனுக்கும் ஒரு அந்த கிளாஷ் சீன் எல்லாமே செம்மையா இருக்கு. அப்போ நெகட்டிவ்னு என்ன பார்த்தனா, இந்த படத்துக்கு இப்போ 9 மணிக்கு டிக்கெட் புக் பண்ணி 11 மணிக்கு புக் பண்ணா ஒரு 11:10 11:15 நம்ம போறோம்னா அந்த பதட்டத்தோட ஓடுவோம்ல, அதெல்லாம் வேணாம். இந்த புஷ்பா டிக்கெட் புக் பண்ணவங்க ஒரு 11 மணிக்கு புக் பண்ணிருந்தீங்கன்னா ஒரு 11:10க்கு தியேட்டர் உள்ள போங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் வர அந்த 10 நிமிஷம் கதை இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லாட்டியும் ஒண்ணுதான். அதை பார்க்கணும்னா அடிச்சு பிடிச்சு போக தேவையில்ல. அந்த சீனே தேவை கிடையாது. முதல்ல அந்த 10 நிமிஷம் தாண்டி வர படம் எல்லாமே உங்களை கண்டிப்பா என்டர்டெயின் பண்ணும். இது தெலுங்கு படம்ன்றதுனால தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு தேவையான அந்த சண்டை காட்சிகள், அந்த பில்டப்ஸ், அந்த லாஜிக் மிஸ்டேக்ஸ் இது எல்லாமே யூஸ்வலா இருக்கிற மாதிரி இந்த படத்துலயும் இருக்கு. ஆனா இதெல்லாம் கொஞ்சம் ஏத்துக்கிற மாதிரி இருக்கு. சரி பரவாயில்ல, ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கு. ரெண்டாவதா வந்து இது 3.5 மணி நேரம் படம் 2.5 மணி நேரத்திலேயே முடிஞ்சிருச்சு. அடுத்த 1 மணி நேரம் பார்ட் 3க்கு எடுத்து அதை தெரியாம இதுல ஆட் பண்ணிட்டாரோன்ற மாதிரி தான் ஒரு ஃபீலிங்ஸ் எடுத்துட்டு போயிட்டு இருந்தது. ஃபகத் ஃபாசிலுக்கும் அல்லு அர்ஜுனுக்கும் இருக்க கிளாஷ் எங்க முடியுதோ அந்த இடத்துல படமும் முடிஞ்சிச்சு. அதோட இந்த படத்தை முடிச்சிருந்தாலே ரொம்ப நீட்டாவே இருந்திருக்கும். இதை இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இது ரெண்டு டிஃபரெண்ட் ஸ்டோரி மாதிரி ஆயிடுச்சு. ஃபகத் ஃபாசிலுக்கும் அவருக்கும் ஒரு கிளாஷ். அந்த கிளாஷ் எப்படி டெவலப் ஆகுது, எப்படி முடியுதுன்றது ஒரு கதை. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு கதை என்ன ஆகுதுன்னா, இந்த ஃபேமிலி சப்ஜெக்டா ஸ்டார்ட் ஆகுது. அது ஒரு மாதிரி சென்டிமெண்டலா எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. 2.5 மணி நேரத்தோட நிறுத்திட்டு இதை தனியா ஒரு பார்ட்டாவே எடுத்துக்கலாம். ஓவராலா இந்த படம் எப்படி இருக்குன்னா, எந்த இடத்துலயும் போர் அடிக்கல. நிறைய காட்சிகள் ரசிக்கும்படியா இருந்தது. பிரம்மாண்டமா இருந்தது. விஷுவலா சூப்பர் ட்ரீட்டா இருந்தது. நமக்கு ஒரு சில குறைகள் தோணினாலும் அந்த குறைய சுட்டி காட்டுற அளவுக்குலாம் படம் பெருசா இல்ல. கண்டிப்பா இந்த வீக்கெண்டை செலிப்ரேட் பண்ற மாதிரியான ஒரு படம் தான் இந்த புஷ்பா 2. கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க. நன்றி.